This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. 155 கிலோமீட்டர் வேகம். டக்கன டேக் ஆஃப் ஆவதை கைவிட்ட ஏர் இந்திய விமானி. டெல்லி ஏர்போர்ட்டில் பரபரப்பு சம்பவம். டெல்லியில் இருந்து கொல்கத்தாவிற்கு புறப்பட்ட ஏர் இந்திய விமானத்தில் கடைசி நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இதையடுத்து விமானம் டேக் ஆஃப் ஆவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. ரன்வேயில் 155 கிலோமீட்டர் வேகத்தில் விமானம் சென்று கொண்டிருந்த போது திடீரென டெக்னிக்கல் கோளாறு தெரிய வந்ததால் பிரேக் அடித்த விமானி டேக் ஆஃப் ஆவதை ரத்து செய்துள்ளார். டெல்லியில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கும் சொந்தமான ஃப்ளைட் AI2403 என்ற விமானம் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த விமானம் டெல்லியில் இருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு இருந்தது. பயணிகள் அனைவரும் விமானத்தில் ஏறி அமர்ந்த நிலையில் புறப்படுவதற்கு தேவையான அனைத்து நடைமுறைகளும் முடிந்த பிறகு விமானம் ரன்வேயில் ஓட ரெடியானது. ரன்வேயில் விமானம் புறப்பட்டு டேக் ஆஃப் ஆக இருந்த சமயத்தில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பதை விமானி கண்டறிந்தார். அதாவது விமானம் மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் ரன்வேயில் ஓடிக்கொண்டு இருந்தபோது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருப்பதை விமானி கண்டறிந்தார். உடனடியாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விமானம் டேக் ஆஃப் ஆவதை விமானி கைவிட்டார். விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். விமானம் டேக் ஆஃப் ஆக இருந்த சமயத்தில் நிறுத்தப்பட்ட சம்பவம் டெல்லி விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஏர் இந்தியா வெளியிட்ட அறிக்கையில் கூறியதாவது: விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பத்திரமாக இறக்கப்பட்டனர். விமான நிலையத்தில் இருந்து ஊழியர்கள் தேவையான உதவிகளை செய்தனர். பயணிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்திற்கு வருந்துகிறோம். பயணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பில் ஏர் இந்தியா அதிக கவனம் செலுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானம் புறப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டதால் விமானத்தில் இருந்த 160 பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். பயணிகள் அனைவரும் டெல்லியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என ஏர் இந்தியா விமான நிறுவனம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மும்பையில் இருந்து கொச்சிக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஓடுபாதையில் விலகி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து விவரம் பின்வருமாறு: மும்பையில் நேற்று பலத்த மழை பெய்த நிலையில் காலை 10:30 மணியளவில் கொச்சியில் இருந்து மும்பைக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று வந்தது. இந்த நேரத்தில் விமான நிலைய பகுதியில் மழை பெய்து கொண்டிருந்தது. விமானம் தரையிறங்கிய போது ஓடுபாதையில் இருந்து விலகி ஓடி நின்றது. இந்த விபத்து காரணமாக விமானத்தில் 3 சக்கரங்களின் டயர்கள் வெடித்தன. விமானத்தின் என்ஜின் பகுதி சேதமடைந்தது. என்ஜின் பகுதிக்குள் சகத்தியம் சென்றது. அதே நேரத்தில் விமானத்தில் இருந்து பயணிகள் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பினர். இந்த சம்பவம் காரணமாக சம்பந்தப்பட்ட ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. மாற்று ஓட்டுப்பாதையில் விமானங்கள் இயக்கப்பட்டன. இது குறித்து ஏர் இந்தியா செய்தி தொடர்பாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: கொச்சியில் இருந்து மும்பைக்கு இயக்கப்பட்டு விமானம் தரையிறங்கிய போது பலத்த மழை காரணமாக ஓடுபாதையில் இருந்து விலகியது. விமானம் பாதுகாப்பாக கேட் வரை இழுத்து செல்லப்பட்டது. பயணிகள் மற்றும் பணியாளர்கள் விமானத்தில் இருந்து பத்திரமாக இறக்கப்பட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.